சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ர கதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு இப்போது மகர ராசிக்கு உண்டான பலன் இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. மகர ராசிக்கு இந்த வருடத்தினுடைய ஆரம்பமே ரொம்ப அமக்கலமாக இருக்குது. சூரிய பகவான் மறைஞ்சு இருக்கார் 12ல். பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு எப்போல்லாம் சூரியனுடைய மறைவு இருக்கோ அப்போல்லாம் நன்மைகள் நடக்கும். சூரியன் மறைவு அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சிட்டார் சுவாமி, அதனால் எப்போதுமே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. மறைவு அப்படிங்கிறது தினந்தோறும் இருக்கக்கூடிய மறைவுங்கிறது சூரிய பகவானினுடைய உதய அஸ்தமன காலம், அது வேறு. ஆனால் ஜாதக ரீதியாக சூரியனினுடைய மறைவு அப்படிங்கிறது 6, 8, 12 போன்ற பாவங்களிலே சூரியன் மறைவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து.
இதற்கு சூரியன் மறைவு அப்படின்னு பேர். ஏன்னா இந்த காலத்தில் வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அதை ரொம்ப தெளிவாக ரொம்ப புரிகிறபடி சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கே இருக்கும். அதனால் நம்ம சொல்லக்கூடியது புரியலைன்னா அப்படின்னா அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அதை அனார்த்தங்களாக செய்து கொண்டு பல வேலைகளை செய்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். சூரிய மறைவு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடம், அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடம், 12ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம், இந்த இடத்திலே அந்த கிரகங்கள் போவது அப்படிங்கிறது தான் மறைவு அப்படின்னு பேர். இல்லை குரு பகவானுக்கு இன்னொரு விசேஷம் என்னென்னா 4ஆம் பாவமும் கொஞ்சம் மறைவான ஸ்தானம் குரு பகவானுக்கு மட்டும். அதுமாரி வச்சுங்களேன். இப்போது அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் வந்து இந்த மாதிரி 6, 8, 12 போன்ற ஸ்தானங்களிலே மறைவது அல்லது நீச்சமடைவது அது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏங்க இது மாதிரி மறந்துட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் அப்படிங்கிறவர் கொஞ்சம் பொல்லாத கிரகமாக உள்ளது, அஷ்டமஸ்தானாதிபதிங்கிறதுனால. அதனால் எப்போல்லாம் சூரியனுடைய மறைவு ஸ்தானம் வருதோ அல்லது ஜாதகத்திலே சூரியன் மறைந்திருந்தால் கூட ரொம்ப நல்லது நடக்கும். கோச்சாரத்திலும் சூரியன் எப்போல்லாம் மறையக்கூடிய அமைப்பு இருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு யோகம் அதேமாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு, ஒரு ஹைக், ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல வளர்ச்சி, வெகுஜன மக்களால் அறியப்படுறது, இந்த மாதிரி பல நன்மைகள் நடக்கும். சரி, இதுக்கு இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே சூரியன் மறைவுடன் கூடியதாக ஒரு ஆரம்பிக்குது. அதனால் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஆகுது. அதே மாதிரி இன்னொரு யோகம், 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 12ஆம் பாவத்திலே மறைகிறார். 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6லே மறைகிறார். இது ரெண்டுமே மறையுது அப்படின்னா இது வந்து கட்டவன் கட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு விபரீத ராஜயோகம்னு பேர். அதுவும் இந்த 6, 12 ரொம்ப யோகம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 12ஆம் இடத்துல பல கிரகங்கள் உங்களுடைய மாத்ருஸ்தானம்னு சொல்லலாம், அதேமாரி புத்திரஸ்தானம்னு சொல்லலாம், உங்களுடைய சத்ருஸ்தானம்னு சொல்லலாம், அதேமாதிரி உங்களுடைய ஆயுள் ஸ்தானம், உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம், அதே மாதிரி ஜீவனஸ்தானம், உங்களுடைய லாபஸ்தானம், இது மாதிரி 7 பாவத்திற்கு அடிப்படையாக கொண்ட கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த 12ஆம் பாவத்திலே இருந்து குருவினுடைய பார்வைக்குள்ளே வந்து இந்த வருடம் ஆரம்பிக்குது. அதனால் வந்து இப்போ காமியங்கள் சித்தியாகும். ரொம்ப நாளாக உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும். தொழில் வளர்ச்சிகள் அபரிமிதமாக இருக்கும். திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டானது. அதேமாதிரி பெரிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அந்த கடன் வந்து உங்களுக்கு நல்ல பிரயோஜனமான கடனாக வாங்கிங்க. அல்லது தொழில் வளர்ச்சிக்காக அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு வீடு வாங்குறது, ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் வாங்குறது, இதனால் ஏற்படக்கூடிய கடனாக அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாகவும் குடும்பத்திற்கும் நல்ல ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அதுமாரி இப்போ 7.5 சனி விலக போகுது. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆக போகுது. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கக்கூடிய பல நாளாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மாறும். அதனால் மகர ராசிக்காரங்க முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஐயப்பனை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனும் அதிகமாகவே கிடைக்கும். சிவாய நமக. சிவாய நமக. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான இந்த சேனல், இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி வந்து இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம், இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம், கோயில் அனுஷ்டானம், திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதுமாதிரி பல கோவில்கள், ஆதீன கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய மாத பிறப்புகள், வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால்
இன்னொன்று வந்து திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பயிற்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம். நல்ல பலன்கள் உண்டு. முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல், மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல், ஒரு கிரகமும் ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, பயிற்சி பெறும் பொழுது அந்தந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்குதலான பொது பலன் இருக்க போகிறதுங்கிறது அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் உங்களுடைய கர்ம பலன் எப்படி சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான துல்லியமான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுதே பாருங்க, குரு 6ஆம் இடத்திலேயே தான் இருக்கிறார். குரு 6ஆம் இடத்துல இருந்து அதோட 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி 7 நாட் சனி முடிந்து விட்டதுங்கிறது தெரியும் மகர ராசிக்கு. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் இருக்கிறார். இதுதான் முதல் 5 மாசத்துக்கு இப்படி ஒரு அமைப்பு. ஜூன் முதல் வாரம் 2026 பாருங்க, குரு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அருமையான ஒரு பாவமாக 7ஆம் பாவத்தை ராசியை பார்க்கிறார். உச்ச குருவாக பார்க்கிறார். கடகத்துல குரு உச்சம் பெறுகிறார். கடகத்துல குரு ஜூன் 1ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட முதல் வாரம் 2026 மகர ராசியை பார்த்து நிறைய திருமண விஷயத்துல தடைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பலன் கொடுக்கிறார். வாழ்க்கையில சோர்ந்து போனவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய, தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்ம ஒளியை கொடுக்கிறார். ஸோ இது ஒரு அருமையான பலன். ஸோ முதல் 5 மாதம் ஒரு பலன், அடுத்த 7 மாதம் ஒரு பலனாக பிரித்து கூட இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, மகர ராசிக்கு 7 நாட் சனி முடிஞ்சு 2020, 21, 22 ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரங்கள் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கிளாரிட்டியோட சில விஷயங்கள் ஜெயிக்கிறீங்க, சில விஷயங்கள் டிராகிங்காக இருக்குது, ஓரளவுக்கு ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கீங்கிறதா உண்மை. இப்போ கடந்த ஒரு வருடமாக 2024, 25 வாக்கில் பார்த்தீங்கன்னா 2025 முழுக்க குரு பாருங்க 6ஆம் இடத்துல இருந்து கைக்கு வந்தது எல்லாமே முதலீடுகளாக, சம்டைம்ஸ் சுப முதலீடுகளாக, சம்டைம்ஸ் தேவையற்ற முதலீடுகளாக, விரயங்களாக, கடன் கட்டுவதற்கும், வம்பு வழக்குகளுக்கும், உடல் உபாதைகளுக்கும் தேவையற்ற செலவுகளாக போயிட்டு இருந்தது. இது மே மாதம் வரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி அமைப்பு தான். ஏன்னா இப்போ 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானத்தை குரு தன் வீட்டை தானே கனெக்ட் பண்ணும் பொழுது கையில எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடாக செய்யலாம். நல்ல ஜாதகம், நல்ல டைம், நல்ல தசாபுத்திகள் போகும்பொழுது ஒரு சுப முதலீடாக செஞ்சு ஒரு அசெட் பண்ணலாம். ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், ஸ்டாக்ஸ் இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் குடுக்கல் வாங்கல நம்ப நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் மாட்டிக்க வேண்டியிருக்கும். தேவையற்ற ஒரு நம்பி கொடுக்கறது, நண்பர்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். 2026 மே மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு தான். ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண விஷயத்தில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம். உங்களுக்கு இவ்வளோ தூரம் கொஞ்சம் கையில் கண்ட்ரோல் இல்லாமல் பணம் செலவாயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும், கண்ட்ரோலுக்குள்ளே வரும். நம்ம என்னென்ன தவறாக பண்ணிட்டு இருந்தோம், எது தேவையற்ற செலவுகளாக பண்ணிட்டு இருந்தோம், என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நல்லா உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து தெரிய வரும் 2026. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இளைய வயதினர் திருமண தடைகளால் பாதிக்கப்பட்டு காதல் திருமணம் நடக்க முடியாமல் எல்லாமே கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய விஷயம் உண்டு. எல்லாமே ஒரு இழுபறியாக இருக்குது. ஒரு வேலையாக இருக்கட்டும்,
எதுலேயுமே வந்து ஒரு சுமூகமான விஷயமே இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் நாளைக்கு என்ன நடக்குமோ நாளானைக்கு என்ன நடக்குமோங்கிற மாதிரி தான் வாழ்க்கை போகுதுங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். இதே மாதிரி வயது முதலியவர்கள் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள், அந்த டயபெட்டிஸு, தைராய்டு, அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. ஸோ பண விஷயத்தில் நல்ல ப்ரோக்ரஸ் உண்டு, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நல்ல அமைப்பு உண்டு, அசட் வாங்க விஷயத்தில் இருக்குது, மைண்டு கிளாரிட்டி ஆகும், எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். தொழிலதிபர்களாக இருந்தாலும் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருந்தாலும் நல்ல மாற்றம், ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு மாறக்கூடிய அமைப்புகள். இந்த உச்ச குருவின் பார்வை 3ஆம் இடம் ராசி 11ஆம் இடத்தை பார்ப்பதனால் இதுவரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரே அலைச்சலாக இருக்கோம், ஒரு இடத்துல இருக்க முடியல, பண விஷயத்தில் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, குடும்ப விஷயத்தில் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, உடல் உபாதைகளும் சரியில்லை, இது மாதிரி நம்மளை போட்டு படுத்து எடுக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து நாம் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையை செலுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வருவது தான் இந்த குரு பயிற்சி. அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை இதுவரை பெற்றிருந்தவர் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ராகுவின் பார்வை இருக்குது. அதனால் என்ன ஆகும், கொஞ்சம் பணம் டைட்டாகவும் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்காகவும், அப்போ இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே ரூபா தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறீங்க, அனாவசிய செலவுகளை குறைக்கிறீங்க, கடனை அடைப்பதற்கு என்ன வழின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது. வெளிநாடு வெளிமாநில பிராணங்கள் உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ப்ரொசீட் பண்ணக்கூடிய அமைப்புகள், நல்லா ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. ஸோ மகர ராசிக்கு முதல் 5 மாதங்கள் சுமாரான பலன்களும், அடுத்து வரக்கூடிய 7 மாதங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த திட்டங்கள், நீங்கள் எந்த பிளான் போட்டிங்களோ, எது மாதிரி எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கக்கூடிய அமைப்பு, மைண்டு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு, மென்டல் ஸ்ட்ரென்த் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிந்து முன்னேற்ற பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஜூன் 2026 அடுத்த வரக்கூடிய வாழ்க்கையில் முன்னேறங்கள் வரக்கூடியதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனான அடிப்படையான ஒரு அமைப்புகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான ஒரு கோச்சார அடிப்படையில் ராகு கேது சனி குருவை வைத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஒழிய, உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரில் என்ன மாதிரி ஜாதகம் வருது, திருக்கணிதத்தில் என்ன தசாபுக்தியில் போய் கொண்டு இருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், எந்தெந்த 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறார்கள், எப்படி விரிந்து அமைப்போடு இருக்கிறார்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நீங்கள் இப்போ நம்ம பேசுகிற இந்த கோச்சார் அமைப்போட சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய 1 வருடம் 2 வருடம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பது நல்லது, எந்த நேரத்தில் எடுப்பது நல்லது, நமக்கு என்னென்ன பிராப்தங்கள் காத்திருக்கிறது, எந்தெந்த பிராப்தங்கள் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும், உங்களுடைய லக்கி ஃபீல்டு என்ன, லக்கியான டைம்லைன்ஸ் என்ன, எப்போ நம்ம வேகமாக போகணும், எப்போ வந்து நம்ம அடக்கி வாசிக்கணும், எப்போ வேலை மாறலாம், எப்போ இருக்கிறதையே பொறுத்து இருந்துக்கலாம், எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்கிற மாதிரி காமிக்குது, எந்த நேரத்தில் நம்ம அந்த மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற இளைய வயதினராக இருந்தாலும் சரி, முதியோராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்பு, படிப்பு, ஹையர் ஸ்டடீஸ், எந்த ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களுடைய திட்டத்தை தீட்டி நீங்கள் செயல்பட்டுவேனால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன, நம்மளுடைய பிராப்தம் என்ன தெரிந்து அதை நோக்கி நம்ம திட்டங்களை தீட்டி அதில் செயல்படுத்துமே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே வந்து கடைபிடிக்கக்கூடிய
கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோன்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85லிருந்து 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட்டு தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர அனலிட்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளணும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம்.
சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தோம்னால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அதை தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தோம்னால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. இவ்வளவு நாளாக ஒரு 7.5 சனி நடந்து உடல் நிலையிலையும் சரி, உங்களுடைய முயற்சிகளிலும் சரி, செலவுகளிலும் சரி, எடுத்த காரியங்களில் தடை, பேச்சில் தடை,
சுபங்கள் நடக்காமல் தடை, இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 2026 ஒரு பொன்னான ஆண்டாக வரப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. எடுத்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். என்ன இப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் 2026 மார்ச் 6ஆம் தேதி. அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சி, அதாவது கோவில் பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி பார்த்தாலேயானால் 6/3/2025 இருக்குது, 26 வருது. அதனால் மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரப்போகிறது. உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2.5-3 வருஷம் அங்கே இருக்க போகிறார். அது தவிர பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளோட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணுக்கால் முட்டு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் போகிறதுனால எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வரார். திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு, கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். எப்போதுலேருந்து மே 26, 2026, அதாவது ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தாலேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி உண்டு, முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் சிறந்த ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் மகர ராசிக்காரர்கள் இந்த களிமண், கருநில மண், தாறு அந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய வேலை செய்பவர்கள், அதை தவிர பார்த்தோன்னா அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள். ஏன்னா சனி போராளிகளை உருவாக்கக்கூடியவர். அதை தவிர உங்களை அதாவது உங்களை ஃபாலோ பண்ணணும்னா சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் எப்பொழுதுமே சனி ரொம்ப ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் திக்பலம் பெற்று இருந்தாலும் அவர் சனியை உங்களை ஃபாலோ பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு உதாரண புருஷராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணி வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ஸ் எல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய வெற்றியை பார்த்து பிரமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறது. அதாவது உங்களுடைய வெற்றியை பார்த்து அடுத்தவர்கள் பிரமிக்கக்கூடும், அந்த அளவுக்கு வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் பார்த்தோன்னா பணம் நிச்சயமாக ஆறாக ஓடும். அது தண்ணி எப்போவுமே அது உள்ள தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய மீன்கள்லாம் குடித்தது போகவும் ஆறில் தண்ணி ஓடிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான நிலைமை உங்களுக்கு மிகவும் அதிகமான பணவரத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் வர்றார். அதாவது 11ஆம் மாதத்துக்கு, வருஷ கடைசியில் 11ஆம் மாதத்துக்கு வர்றார். அதனால் அபரிமிதமான எண்ணங்களில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சாதிக்கணுன்றதே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இலக்கை வைத்து கொண்டு செல்லக்கூடிய மாமனிதராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் அவர் பார்க்க போகிறார். அதனால் உங்களுடைய சுகங்கள், அதாவது நல்ல தூக்கம் வரக்கூடிய நல்ல சுகங்கள், நல்ல நிம்மதியான உறக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் பணவரவுக்கு பஞ்சமில்லாத காலகட்டமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் எல்லாமே சுபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். 7.5 சனி முடியறது, பெரிய வெற்றிகள் காத்திருக்கிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம் வந்தாச்சு. திருமண பாக்கியம் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஜூன்லேருந்து அக்டோபருக்குள்ளே திருமணம் வாய்க்கக்கூடும். அது தவிர முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். இளைய சகோதரரோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்களும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. நல்ல தூக்கம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அபரிமிதமான எண்ணெய் அலைகள் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அத்தனையும் சுகமாக நிச்சயமாக வெற்றி பெறும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் இந்த திருநெல்வேலி பக்கத்தில் பெரிய குளம் சோரநாத பெருமாள் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. சனி பகவானுக்குன்னு சொல்லக்கூடிய ஆலயம்.
போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் வரும். நீல கலர் பட்டாடை வந்து அந்த சொர்ணநாத பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.